பிரைசலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மை, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இருக்கும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாத உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இருக்கும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகியாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்மை பார்த்து தான் சொல்கிறார், பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பலவித பாடுகளை, கஷ்டங்களைமான சூழ்நிலை, வேதனையான அனுபவங்கள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய பாதைகளும் இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து கொண்டு வந்தேன், நான் உன்னை நேசித்தேன், நீ என் தாசன், அதனால நீ பயப்படாத. என் மகளே, உங்களை பேர சொல்லி அழைத்தது அவர்தான். நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்த தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர் அல்லவா, அவர் நம்மை நேசிக்கிறார் அல்லவா. அதனால அவர் என்ன சொல்றார், நீ பயப்படாத, என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய கரம் தான் இந்த சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்தது. அவருடைய வல்லமுள்ள கரம், ஓங்கிய புயமும் நம்மளோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடும். அவர் நம்மை தாங்குவார். பயப்படாதன்னு சொன்னார்லா, பயப்படாதுங்க. கவலைப்படாதன்னு சொன்னார்லா, கவலைப்படாதுங்க. அவர் உங்களை தாங்குவார். நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறவங்களே, அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள உங்க கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் தாங்குதேப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோமப்பா, ஜீவனோடு இருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்தில் தருகிறோமப்பா. தங்கள் பாடுகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், பாடுகள், எல்லாமைகள் மத்தியிலே கர்த்தாவே, ஐயோ கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தில் தெரியுமப்பா. நீங்க அவங்கள பார்த்து பயப்படாது, நான் உடனே இருக்கிறேன், நீதியின் வலது கரத்தில் உன்னை தாங்குவேன் சொல்றபடியா நன்றியப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தால் தாங்குவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குவீரங்கப்பா. உடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யப்பா, பராக்கிரமம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் பராக்கிரமம் செய்யுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலது ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.